ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது N125 பல்சர் வந்து இருக்குது. ஸோ பஜாஜ் பிராண்ட்லேருந்து அண்டு இந்த மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த மாடல் வந்து இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அண்டு இந்த 125 சீரியஸில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு லுக்ஸு. பஜாஜை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு லுக்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட்டுருக்காங்க. ஃப்ரீடம் கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கும் லான்ச் ஆச்சு. ஸோ ஃப்ரீடம் பைக் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சிஎன்ஜி பைக். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ வண்டியோட லுக்ஸ் வைஸ் டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய கலர் பேட்டர்ன்ஸ், நிறைய கிராஃபிக்ஸ்னு கொஞ்சம் ஒல்லியாக அந்த பழைய டிஸ்கவர் டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கலாம் அண்ட் நிறைய பேருக்கும் பிடிக்காமையும் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பஜாஜ் வந்து மேக்ஸிமம் ஒரு பெஸ்ட் பைக்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. NS சீரியஸ் ஆகட்டும், 220 டாமினர்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பவான பைக்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய உங்களோட கருத்து, நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்யூனாக சொல்லுங்கள். வண்டியோட என்ஜின் வைஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 124க்கான சிசி என்ஜின். இது N சீரிஸில் இருக்க அந்த டோன் டவுன் என்ஜின் தாங்க. N150ல் என்ன என்ஜின் இருக்கோ அதே மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு என்ஜின் தான். பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 11 BHP அண்ட் 11 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குங்க, கிக்கர் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் கிடையாது. இது ஒரு பேசிக்கான ஏர் கூலிங் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு நார்மலான என்ஜின். இந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்துட்டு அந்த சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்களே, எப்படி நம்ம ஹோண்டா ஷைன்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி இக்னிஷன் இல்லாமல் வண்டியோடைய வெளியில், அதாவது ஸ்டார்டிங் மோட்டர் இல்லாமல் என்ஜினுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஸ்டார்டிங் மோட்டர் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு டெக்னாலஜி ஃபஸ்ட் டைம் பஜாஜ் வந்து இதிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இதுலேயும் ஃப்ரீடம்லேயும் அந்த மாதிரி ஒரு என்ஜின் தான் வருது. பட் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டான என்ஜின், ரெண்டுமே 125 cc இருந்தாலும் இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் கம்ப்ளீட்லி பெட்ரோலில் ரன் ஆகக்கூடியது. ஸோ இந்த என்ஜினும் ஃப்ரீடம் 125ல் யூஸ் பண்ணக்கூடிய என்ஜினும் வேறு என்ஜினுங்க. ஸோ என்ஜின் ஸ்பெக்ட்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ்னு பார்க்குறப்போ டயர்ஸோட செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் MRF 90/70 செக்ஷனுக்கு 17 inches ஃப்ரண்ட்டில், ரியரில் பொறுத்த வரைக்கும் அட் த சேம் உங்களுக்கு 100/90 செக்ஷன், 100/80 செக்ஷனு, 17 inches வீல் சைஸு. இந்த NS 125 இருக்குல்ல, அந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அதே வீல்ஸ் தான். அந்த பல்சர் 125லையும் இதே டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், டிஸ்க்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான், ABS எதுவுமே கிடையாது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. அது ஒரு பிளாஸ்டிக் கவர் தான். பட் இருந்தாலும் அதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, நல்லா இருக்குங்க. அப்படியே ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் செட்டப்னு பார்க்குறப்போ ஒரு புதுசாக இந்த வண்டிக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஹெட்லைட்டு V ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே குட்டியாக இருக்குது. நைட் நான் இப்போ வந்து ஓட்ட போகிறேன். ஸோ லைட்டோட இலுமினேஷன்ஸுங்கிறதுமே உங்களுக்கு டெஸ்டட் வீடியோவில் வரும், பாருங்கள். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பல்சர் அப்படிங்கிறத ஒரு மாதிரி கிளிச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஸ்டிக்கரிங்கோட அந்த அம்சமும் நல்லாயிருக்கு. 125 அப்படிங்கிறத பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட்டில் தான் இந்த பைக்குமே வருது. அண்ட் நோட்டையுமே நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே ரியர் செக்மெண்ட் வந்து பார்க்குறப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் இதுக்குன்னே புதுசாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு LED ஹெட் லேம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் ஆனால் தான், அதாவது சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாதுங்க. ஸோ கியர் பைக் ஸ்கூட்டி எப்படி அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் ஸ்டார்ட் பண்ணாலுமே சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் ஸ்டார்ட் ஆகாது இல்லையா. ஸோ ரியரோட லுக்ஸ் வந்து பாருங்கள். ஸோ லைட் செட்டப் இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹேலஜன்ஸ்க்கான லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பல்பு தான், இதுவுமே ஃப்ரீடமும் ஒரே மாதிரி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே அந்த கிராப்ஸோட லெவல்ஸ் பார்க்கும்போது இந்த சீட் வந்து எனக்கு அட்வென்ச்சரில் வரக்கூடிய அந்த ஞாபகம் வருது. ஹிமாலயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் V-Stormக்குலாம் ஸ்பிளிட் சீட்டை ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் பஜாஜ் வந்து இது வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ணல அப்படிங்கிறது என்னோட தாட்டு. இந்த சீட்டை பார்க்கும்போது மேபி பண்ணிவிடுவானுங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் சீட்டோட குவாலிட்டி செம்ம டாப் நாச்சிங்க. சீரியஸி மொக்க சீட்டுலாம் சொல்லவே மாட்டேன். இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீட்டுனா இதுதான். சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்ப்ளிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கம்ஃபர்டபுளாக தாராளமாக போகலாம். அண்ட் அந்த குஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா அமுகிற மாதிரி கொடுத்தாங்க. கிராப் ரயில்ஸுமே ஓரளவுக்கு அந்த ட்ரைல்ஸ் எல்லாம் கட்டிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது சீட்டோட யூஸும் நல்லா இருக்குது, சீட்டோட குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி 9.5 liters டேங்க்கு, குட்டி டேங்க் தான். பட் E20க்கான அப்டேஷன் மெட்டல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB-Bக்கான சார்ஜிங் போர்ட் சாக்கெட்.
USB-Bக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க்கு வந்து குட்டியாக இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் இது வரைக்குமே தை சப்போர்ட் வந்து வருது. உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம அவனுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி லென்த்தியான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா குஷினாகவும் இருக்குது, ரைட் பண்ணும்போதும் நல்லா இருக்குங்க. ஸோ பல்சர் அப்படிங்கிற மோனோகிராம். அண்டு கன்சோல் மீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஜிட்டல் கன்சோல் சேம் N150 இருக்க அதே கன்சோல் தான். நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளூடூத் பேரிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு கன்சோல். நேவிகேஷன் செட்டப் கிடையாது, பட் மெசேஜ் அலர்ட்ஸ், அந்த கால் அலர்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வருது. ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ்க்கான இது சைட் ஸ்டாண்டுக்கான சென்சார் வந்து காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ். இதில் கியர் இண்டிகேஷன்ஸ் இல்லை, ஏன்னு தெரியல, கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூவலோட எக்கனாமி, அதுக்கப்புறம் வார்னிங் சென்சார்ஸ் இருக்குது, கிளாக்கு, ப்ளூடூத் ஆனு, இன்டெகிரேட்டர், அதாவது ரியல் டைம் ஃபியூவல் எக்கனாமி அதுதான் அது. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் இன்டெகிரேட்டடான லைட் சுவிச்சஸுமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சுவிட்ச் நல்லாயிருக்கு, ஹாரன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அந்த சிஸ்டம் நான் இன்னொரு தடவை ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த மோட்டரோட சவுண்டே வராது உங்களுக்கு சுத்தமாக, நல்லா கேட்டு பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு சவுண்டே நாய்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிற சிஸ்டம். ரியரோட லைட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்குது டிசைனு. இது ஒரு மாதிரி புது டிசைனாக கொடுத்துருக்காங்க, இது நல்லாயிருக்கு. அண்ட் அண்டர்பெல்லியோட எக்ஸாஸ்ட் நோட்டுங்க, கேட்டு பாருங்கள் என்ன மாதிரி, அப்படியே சைலண்ட்டாக இருக்கானா ஒரு பீட் இருக்குங்க இதில். அந்த என்எஸ்ல இருக்கும்ல ஒரு பீட், அந்த மாதிரியே இருக்குது. அண்ட் லைட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான லைட்ஸாக தான் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு. அண்ட் ஆன் ரோட்லேயுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன். ஸோ ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி இதோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப மிரர்ஸ் இதுக்கு ஒரு நியூ டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வண்டியோட எல்லா பார்ட்ஸுமே எல்லா டிசைன்ஸுமே கம்ப்ளீட்லி சேஞ்சுடு. அண்ட் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு அட்வென்ச்சர் பைக்கோட லுக்கையுமே எனக்கு இது கொடுக்குது. ஸோ உங்களுக்கும் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீட் அண்ட் டிசைனால் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் டைப், மேபி இந்த மாடல் விடுறதுக்கு பதிலாக இம்பல்ஸ் இருந்துச்சுல அந்த மாதிரி ஒரு டிசைனில் இவனுங்க ஒரு என்ஜினை வச்சு விட்டுருக்கலாம். என்ன கேட்டால் நல்லா சேல்ஸ் ஆகிருக்கும் என்னோட ஒரு தாட். ஏன்னா எல்லா பிராண்ட்லேயுமே அட்வென்ச்சர் மாடல் பைக்ஸ் இருக்குது, பட் நம்ம பஜாஜ் கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் கிடையாது. இவனுக்கு கிராஃபிக்ஸில் பூந்து விளையாடுவானுங்க, டிசைன்ஸுமே டாப் நாச்சாக பண்ணுவானுங்க. அதனாலேயே இவங்க ஒரு அட்வென்ச்சர் பைக்கை வந்து லான்ச் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பைக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் தான். இதில் ட்ரம் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதில்லை, எல்லாத்துலேயுமே டிஸ்க் வேரியண்ட் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 1,10,000 1,15,000 அந்த ரேஞ்சில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் கம்மி, அட் த சேம் டைம் மைலேஜுங்கிறது கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டுங்கிறது மற்ற வண்டிகளோட இது கம்மி, வெறும் 125 கிலோ தான். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மற்ற வண்டியோட காம்படேட்டர்ஸை பேஸ் பண்ணியே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி அது எல்லாமே சக்ஸஸும் ஆயிருக்கு. வண்டி ஓட்டுறப்பே நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அது வெயிட் கம்மியாக இருக்குது. மேபி 2 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் சிங்கிள் ரைடராக நான் போகும்போது காற்றுல அந்த ஷேக்குங்கிறது கண்டிப்பாக இருக்குதாங்க செய்யுது. ஸோ ஒரு சின்ன வண்டி சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் எனக்கு வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மைலேஜ் வைஸ் பார்க்குறப்போ இவங்களுமே கிளைம்டு மைலேஜ் ஒரு 60 to 65 வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் 60 வரைக்கும் கிடைச்சாலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியும் சக்ஸஸ் தான். ஸோ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு 135Lன்னு ஒரு வண்டி மாடல் வந்து இருந்துச்சு. இந்த வண்டியை பார்க்கும்போது எனக்கு அந்த வண்டி மாதிரி தான் தோணுது. எந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடைய டெஸ்ட் ரிவ்யூ இதை தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் நண்பா. ஸோ ஆனால் அப்போ தான் இந்த வண்டியோட நைட் ரைட்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் அந்த வண்டியில் வந்து ஓட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நைட்டு தான் எடுத்து ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நம்ம வந்து என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.